வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸில் 2012 2023 வரலையும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து பகுதியாக இலக்கியமில் சிற்றிலக்கியங்கள் பேஸ் பண்ணி உள்ள டாப்பிக்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ சிற்றிலக்கியங்களில் திருக்குற்றால குறவஞ்சி அதை நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த திருக்குற்றால குறவஞ்சியில் ஒரு 9 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 9 கொஷின் இதை எப்படி நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் 2012 2023 ஒரு மொத்தம் 39 கொஷின் பேப்பர், ஒவ்வொரு கொஷின் பேப்பரில் இன்னொரு கொஷின், அந்தமாரி 35 கொஷின் பேப்பர் நடந்திருக்கு. அதில் திருக்குற்றால குறவஞ்சியை பேஸ் பண்ணி உள்ள கொஷின்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திருக்குற்றால குறவஞ்சி, அதுக்கு முன்னாடி சிற்றிலக்கியங்களோட பேசிக்ஸ் அதை பார்த்துட்டு அப்புறம் திருக்குற்றால குறவஞ்சி பார்ப்போம். அப்புறம் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு வீடியோலையும் அப்படியே நம்ம அடுத்தடுத்த டாபிக் கவர் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பகுதி இ, பொது தமிழில் பகுதி இ வந்து பார்த்திங்கன்னா 21 டாப்பிக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த சிற்றிலக்கிய வீடியோவாக இருக்கட்டும், இலக்கண வீடியோவாக இருக்கட்டும், மேக்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜிஎஸ் வீடியோவாக இருக்கட்டும், உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அந்த பகுதியில் ப்ளைலிஸ்ட்டில் நான் கொடுத்துருப்பேன் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ் 2012 2023 வரலையும். ஸோ அதில் போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஆர்டராக சிலபஸ் ஆர்டராக பாரதியாரில் ஆரம்பித்து லாஸ்ட்டாக நூலகம் பற்றிய செய்திகள் வரலையும் 21 டாப்பிக்கும் இருக்கும். செக் பண்ணி பார்த்துங்க. டெலகிராமோட நான் லிங்க்கும் எல்லா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல், ஓல்டு புக்கோட பிடிஎஃப், இன்னொரு சில அதர் இன்ஃபர்மேஷன்லாம் அதில் ஷேர் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் என்ன வீடியோ நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறத ப்ரீவியஸாகவே அதில் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன், அந்த லிங்க்கும் அதில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ சிற்றிலக்கியங்கள் பேஸ் பண்ணி இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு திருக்குற்றால குறவஞ்சியில் இருக்கிற 9 கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். ஸோ சிற்றிலக்கியங்கள் இது மெயினாக எங்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிற்றிலக்கியங்கள்லாம் என்னென்னு தெரியணும். அப்புறம் அந்த 96 வகை சிற்றிலக்கியங்கள், அப்புறம் குறவஞ்சினா என்னது, திருக்குற்றால குறவஞ்சினா என்ன அப்படிங்கிறது பேசிக்காக பார்க்கணும். இது வந்து ஸ்கூல் புக்கில் 11th நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க, குற்றால குறவஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு. குற்றால குறவஞ்சினாலும் திருக்குற்றால குறவஞ்சினாலும் ஒன்று தான். ஸோ இது ஒரு முக்கியமான லெசன். நியூ புக்கில் 11th புக்கு பேஜ் நம்பர் 157 கொடுத்துருப்பான். ஒரு சில புக்கில் பேஜ் நம்பர் மாறும். குற்றால குறவஞ்சினே ஹெட்டிங் இருக்கும், ஸோ அதை படிக்கணும். அடுத்தது குற்றால குறவஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு 6th ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. டேர்ம் 3 6th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 42 குற்றால குறவஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து புது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியம். அடுத்தது பெத்தலகேம் குறவஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இது ஆசிரியர், அதாவது இந்த நூல் குறவஞ்சின்னு வந்திருக்கு, அதனால் அந்த நூல் அதோட ஆசிரியர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆசிரியர் வந்து தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்தா போதும். ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியலில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இது கவர்மெண்ட் மெட்டீரியலில் சிற்றிலக்கியங்கள், இது வந்து ஓல்டு கவர்மெண்ட் மெட்டீரியல். ஓல்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது, நியூ கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது. ரெண்டும் ஓரளவுக்கு பார்க்கணும் கண்டிப்பாக. அதுமாரி நியூ புக்கு பழைய புக்கு அதையும் பார்க்கணும். தமிழில் 95+ எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். இந்த ஓல்டு கவர்மெண்ட் மெட்டீரியல், இப்போ நியூ கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம டெலகிராம் லிங்க்கில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டெலகிராம் லிங்க்கு கீழே, அதாவது ஒவ்வொரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்க்காக தான் நான் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா டெலகிராமில் போய்ட்டு சர்ச்சில் விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி அப்படின்னு சேனல் நேம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓல்டு புக்கில் கொஞ்சம் தெளிவாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலேருந்து ஒரு சில கொஷினும் வந்திருக்கும், அதை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஓல்டு புக்கு, நியூ புக்கு, கவர்மெண்ட் மெட்டீரியலு இதெல்லாம் கம்பைன் பண்ணி சிற்றிலக்கியங்கள், அதில் இந்த திருக்குற்றால குறவஞ்சி சிற்றிலக்கியங்களோட பேசிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருக்குற்றால குறவஞ்சி அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த டாபிக், அதை அந்த 9 கொஷின் ஈஸியாக பார்த்தலாம். அந்த 9 கொஷின் பார்க்குறது பிரச்சனை கிடையாது. அந்த 9 கொஷின் தவிர வேறு ஏதாவது கொஷின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுமாரி இன்ட்ரடக்ஷன் தெளிவாக அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்துருவோம். அறம் பொருள் இன்பம் வீடு. இப்போ ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, வளையாபதி, குந்தலகேசி அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பெருங்காப்பியங்கள் இருக்குது, ஐஞ்சிருங்காப்பியங்கள் இருக்குது தனியாக. அப்போ அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதேமாரி தான் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நான் அந்த இதில் ரெண்டுமே அந்த வீடியோலாம் சொல்லியிருப்பேன் தெளிவாக. அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு, இது எல்லாமே இதை எல்லாத்தையும் பற்றியும் சொல்லிச்சு அப்படின்னா அதை வந்து ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி பேரிலக்கியம்ங்கிறது அப்படி தான், அறம் பொருள் இன்பம் வீடு இதை பற்றி சொல்கிறது, இது எல்லாத்தையும் பற்றி சொல்கிறது தான் பேரிலக்கியங்கள். ஐம்பெருங்காப்பியங்கள் பேரிலக்கியங்கள் எல்லாம் ஒன்று தான். அதேமாரி சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிறது இந்த அறம் பொருள் இன்பம் வீடு இதில் ஏதாவது ஒன்றோ இல்லை ஏதாவது ஒரு 2-3 குறைஞ்சி அதை பற்றி சொல்கிறது, இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் இது அறம் இல்லை பொருள் இன்பம் வீடு ஏதாவது ஒன்றை மட்டும் பர்டிகுலராக வச்சு சொல்கிறது தான் சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4 உறுதி பொருள்களில்
ஒன்றோ பலவோ குறைந்து வருவது சிற்றிலக்கியம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதை பார்த்தோம்னா பேரிலக்கியம் அப்படிங்கிறது 4மே வரும். சிற்றிலக்கியங்களில் இந்த 4ல் ஏதாவது ஒன்று குறையும், 1 குறையலாம், இல்லாட்டி 2 3 குறையலாம் அப்படின்றத வச்சுக்கலாம். இதை தான் ஐஞ்சிறுகாப்பியங்கள்லையும் இதே தான் சொல்லியிருப்பாங்க. அறம்பொருள் இன்பம் வீடு இதெல்லாம் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெஃபர் பண்ணது கவர்மெண்ட் மெட்டீரியல், புது புக்கு பழைய புக்கு, இதை தான் பேஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருப்பேன். அப்புறம் புது புக்கில் 11ல் கொடுத்துருப்பாங்க. சங்க இலக்கியங்களில் வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீரர்கள், அப்புறம் அரசர்கள், வள்ளல்கள், அப்புறம் தனி மனிதர் அந்த புலவர்களை பற்றியும் இருக்கலாம். அப்போ சங்க இலக்கியங்கள் எல்லாமே இந்தமாரி சங்க இலக்கியங்கள்லாம் என்ன 8 தொகை 10 பாட்டு தான் சங்க இலக்கியங்கள். ஸோ அது எல்லாமே வீரர், அரசர், வள்ளல், தனி மனிதர் இதெல்லாம் பற்றி இருக்கும். அதேமாரி 17 கீழ்கணக்கு நூல்களும் அதேமாரி தான் சங்கம் அறிவு காலத்தில் வர்றதும் அப்படி தான் இருக்கும். பக்தி இலக்கிய காலங்களில் அதாவது சமய சார்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, பக்தி நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, பக்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 12 ஆழ்வார்கள், அதுக்கப்புறம் நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் இதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். திருமுறைகளும் அப்புறம் 4000 திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் பக்தி இலக்கியங்கள் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதில் வந்து கடவுளை பற்றி பாடியிருப்பாங்க. பட் ஆனால் சிற்றிலக்கியங்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கடவுளோடு மனிதர்களையும் பாடியிருப்பாங்க, 2 பேரும் சேர்த்து வச்சு பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஸோ சங்க இலக்கியத்தில் வந்து வீரர்கள், அரசர்கள், அந்த மனிதர்களை பற்றி பாடப்பட்டது அதாவது முதன்மைப்படுத்தி பாடியிருப்பாங்க. பக்தி இலக்கியங்களில் கடவுளை மட்டும் பாடியிருப்பாங்க. ஆனால் சிற்றிலக்கியங்கள் 2 பேரும் சேர்த்து வச்சு பாடியிருப்பாங்க. இப்போ திருக்குற்றால குறவஞ்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா திருக்குற்றாலநாதர் அந்த சிவபெருமான் அவரை வந்து தலைவனாகவும், அங்கே வசந்தவள்ளி அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு தலைவியும், அவங்க வந்து ஒரு மனிதர், ஒரு பெண்மணி. இவங்க வந்து தெய்வத்து மேலே அந்த சிவபெருமான் மேலே காதல் வயப்பட்டு அதை குறி சொல்ல வர ஒரு குறத்தி வந்து குறி சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அந்த கதை வரும். ஸோ அதை நம்ம பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ அப்போ இங்கே கடவுளும் இருப்பாங்க, மனிதரும் இருப்பாங்க, 2 பேர்த்து சேர்த்து கமெண்ட் பண்ணி சொல்லப்படுறது அந்த சிற்றிலக்கியங்கள். எல்லாம் ஒரு கற்பனை நயம் பேஸ் பண்ணி உள்ளதாக இருக்கும். இப்போ சிற்றிலக்கியங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பிரபந்தம் அப்படிங்கிற சொல் இது என்னென்னு பார்த்திங்கன்னா வடமொழி சொல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு வேறு பெயர், சிற்றிலக்கியங்கிறது வேறு பெயர் வந்து பிரபந்தம் அப்படின்னு சொல்லலாம். பிரபந்தம் அப்படின்னா வடமொழி சொல். வடமொழி சொல்லுக்கு அதுக்கு மீனிங் வந்து நன்கு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிற்றிலக்கியங்கிறது பிரபந்தம் அப்படிங்கிறது வேறு பெயர், வடமொழி சொல் நன்கு கட்டப்பட்டது அப்படிங்கிறது பேர். இப்போ சிற்றிலக்கியம்னு பேர்லேயே வந்துருச்சு. அதனால் அதோட பாடல்களோட எண்ணிக்கையாக இருக்கட்டும், அதோட அடிகளில் எண்ணிக்கையாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து சுருங்கி இருக்கும், அதாவது கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிற்றிலக்கியங்களை வந்து அகப்பொருள் அல்லது புறப்பொருள்களில் ஏதேனும் ஒரு துறையை பற்றியதாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு சில அந்த கோவை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2மே சேர்ந்தும் வரும் அப்படின்றாங்க. அகம் சார்ந்ததாக இருக்கலாம், இல்லாட்டி புறம் சார்ந்ததாக இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு துறையை பற்றி இந்த சிற்றிலக்கியங்கள் வந்து பேசப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது ஒரு கொஷினு, சிற்றிலக்கியங்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 96 வகைப்படும். சிற்றிலக்கியங்களோட வகைகள் வந்து 96. இது முக்கியமானது. 96 வகை சிற்றிலக்கியங்கள்னு சொல்லலாம், 96 வகை பிரபந்தங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமானது நமக்கு தெரியும், தூது, உலா, பிள்ளைத்தமிழ், கலம்பகம், குறவஞ்சி, பரணி, பல்லு, கோவை, அந்தாதி, இன்னும் நிறையா இருக்குது. 96 வகையில் இது முக்கியமானது. நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி உள்ள இருக்கிறது நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இதெல்லாமே இந்த சிற்றிலக்கிய வகையை தொல்காப்பியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வனப்பு அப்படிங்கிற ஒரு நூல், ஒரு புக்கில் இந்த வகையை சொல்லியிருக்காங்க, அதாவது வச்சுருக்காங்க, வைக்கப்படும் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வனப்பு இது வந்து 11th நியூ புக்கில் 11th ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த சிற்றிலக்கிய 96 வகை சிற்றிலக்கியோட வகைகளை வந்து தொல்காப்பியர் வந்து வனப்பு அப்படிங்கிற ஒரு நூலில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாயக்கர் காலம். முக்கியமாக வந்து சிற்றிலக்கியங்கள் வந்து தலை தோங்கிய அந்த காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர் காலம் தான் அப்படின்ற பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ நாயக்கர் காலம் அதுதான் வந்து சிற்றிலக்கிய காலங்களை வந்து தலை தோங்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கிபி 15ஆம் நூற்றாண்டு டு 19, அதாவது 1500 1900 கிபி கிறிஸ்து பிறந்ததுக்கப்புறம், அதாவது பொது ஆண்டுக்கு பின். அதுதான் முக்கியமாக பார்க்கப்படுது. அதாவது நாயக்கர் காலத்தில் சிற்றிலக்கியங்கள் அதிகமாக வந்ததாகவும் அதனால் நாயக்கர் காலத்தை சிற்றிலக்கியங்கள் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிற்றிலக்கியங்கள் நாயக்கர் காலத்தில் தான் வந்துச்சா அப்படிங்கிறது கிடையாது, சங்க காலத்திலே வந்திருக்கு. சங்க காலத்தில் இருக்கிற ஆற்றுப்படை நூல்கள், அது 10 பாட்டுன்னு சொல்கிறோம் நம்ம. அந்த ஆற்றுப்படை நூல்களில் திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெருபான் ஆற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, மலைப்படுகடான்னு சொல்கிற அந்த கூத்தராற்றுப்படை, ஆற்றுப்படை நூல்கள் 5. இது எல்லாமே சிற்றிலக்கிய வகைகள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சங்க காலத்திலே வந்திருக்கு ஆற்றுப்படை நூல்களாக 10 பாட்டில் படிக்கிற நம்ம அதான் ஆற்றுப்படை 5 நூல்கள், அதுவும் ஒரு சிற்றிலக்கிய வகை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாரி சங்கம் அறிவிய காலத்தில் இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, இதுவும் ஒரு சிற்றிலக்கிய வகையை சேர்ந்தது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பக்தி இலக்கியங்கள்லேயும்
நாயன்மார்கள் எழுதிய அந்த திருமுறைகள், அப்புறம் ஆழ்வார்கள் இயற்றிய 4000 திவ்ய பிரபந்தங்கள், இதுலேயும் வந்து அவங்க இயற்றிய ஒரு சில பாடல்கள் வந்து சிற்றிலக்கிய வகைகள் சேர்ந்தது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திருக்குறுத்தாண்டகம், நெடுத்திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்லலாம் இருக்குது. அதுமாரி மாணிக்க வாசகர்லாம் எழுதியிருக்காரு ஒரு சில சிற்றிலக்கியங்கள்லாம். ஸோ அதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க. இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, சங்க காலத்தில் சிற்றிலக்கியங்கள் இருந்திருக்கு, சங்கமுறைய காலத்துலேயும் சிற்றிலக்கியங்கள் இருந்திருக்கு. பக்தி இலக்கியங்கள் காலம் சொல்லப்படுற திருமுறைகள், 12 திருமுறைகள் அந்த பீரியட்லேயும் சரி, ஆழ்வார்கள் இயற்றிய 4000 திவ்ய பிரபந்தம் அந்த பீரியட்லேயும் ஒரு சில சிற்றிலக்கியங்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நாயக்கர் காலத்தில் தலை தோங்கி அதிகமான சிற்றிலக்கியங்கள் வந்து பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நாயக்கர் காலம் சிற்றிலக்கிய காலம் அப்படிங்கிறது ஜென்ரலாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் புக்கில் இருக்காது, இதெல்லாம் ஒரு சிலது கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கும், இல்லை ஜென்ரலாக ஒரு சிலது நான் இன்டர்நெட்டை நான் ரெஃபர் பண்ணிப்பேன். ஏன்னா ஒரு புரிதலோடு படிக்கணும், சும்மா டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் படிக்கக்கூடாது. சிற்றிலக்கியங்கள் என்ன சொல்ல வராங்க, அதில் என்ன வகைகள் இருக்குது, அப்புறம் அந்த டாப்பிக்கு பேஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அந்த பேசிக்காக ஒரு 10 நிமிஷம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பயுமே நமக்கு மறக்காது. இப்போ சிற்றிலக்கியங்கள் மூலம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓரளவு தமிழ் பண்பாட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரளவு ஃபுல்லாகவே அது அந்த காலத்தில் அந்த என்ன சொல்கிறது, சங்க இலக்கியங்களில் தமிழரோட பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். பட் ஆனால் சிற்றிலக்கியங்களில் ஓரளவு தான் தெரிஞ்சுக்கலாம், ஓரளவு தமிழ் பண்பாட்டை தெரிஞ்சுக்கலாம், தமிழ் வரலாற்றினை அதையும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாரி தமிழ் வளர்ச்சிக்கு சிற்றிலக்கியங்களும் ஒரு முக்கிய பங்கு வகுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி சிற்றிலக்கியங்களில் நம்ம சொன்ன மாரி ஒரு தெய்வத்து மேலே காதல் வயப்படுற மாரி இந்த திருக்குற்றால குறவஞ்சிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த திருக்குற்றாலநாதர் சிவபெருமான் உலா வரும்போது அந்த வசந்தவள்ளி அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து பந்து விளையாடுவாங்க. அப்போ அந்த தெய்வத்து மேலே காதல் வயப்பட்டு அவங்க தோழிக்கிட்ட அதை சொல்லுவாங்க, எப்படி நான் இதை என்னால் இது ஒத்து வருமா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ தான் அந்த தோழி வந்து மலையில் வாழ்கிற அந்த குரத்தி அப்படிங்கிற ஒரு பெண்ணை சொல்கிறதுக்காக அழைச்சிட்டு வந்து குறி சொல்ல வைப்பாங்க. அந்த குறி சொல்லும்போது இதுமாரி கண்டிப்பாக அவங்க காதல் நிறைவேறும் அப்படின்ற மாரி பாசிட்டிவாக சொல்லுவாங்க. இதை தான் அந்த திருக்குற்றால குறவஞ்சி பேஸ் பண்ணி வரும். அப்போ கற்பனை ஆற்றல் பெருக்குவதில் சிற்றிலக்கியங்கள் பேருதவி புரிகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சிற்றிலக்கிய இலக்கணத்தை கூறும் நூல். அப்போ இந்த 96 வகை அப்படிங்கிற சிற்றிலக்கியங்களில் 96 வகைகள் இருக்குது அப்படிங்கிறது முதலாக பிரபந்த மரபியல் அப்படின்ற ஒரு 12 பாட்டியல் அந்த இலக்கண நூல்களில் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமானது. அதாவது பிரபந்த மரபியல் அப்படின்னு சொல்லப்படுற 12 பாட்டியல் அப்படிங்கிற நூலில் சிற்றிலக்கிய அந்த 96 வகைகளில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து வீரமாமுனிவர் வந்து சதுரகராதி, நமக்கு தெரியும், இத்தாலி நாட்டுக்காரர். அவர் இயற்றிய அந்த சதுரகராதியில் 96 வகை சிற்றிலக்கியங்களோட குறிப்பும் இருந்திருக்கு. அந்த 96 வகைக்கு பேரும் அவர் குறிப்பிட்டிருக்காரு, அதுவும் தெரிஞ்சுக்கணும். கூகுளில் போய்ட்டு நீங்கள் சிற்றிலக்கியங்கள் 96 வகை சிற்றிலக்கியங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும், அதில் எல்லாமே அப்படியே குமிஞ்சிட்டு வரும். அதை அப்படியே நிறைய இதில் ஓப்பன் ஆகும். அதை அப்படி தான் நான் காப்பி பண்ணி இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். அது அகப்பொருள், அந்த கோவை, இந்த ஆற்றுப்படை நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த சங்க இலக்கியத்தில் வர 10 பாட்டு நூல்களில் ஆற்றுப்படை, அப்புறம் இரட்டைமணி மாலை, உலானா ராஜராஜ சோழன் உலா நம்ம சிலபஸில் இருக்குது. உலத்திப்பாட்டுனா பல்லு இலக்கியம், முக்கூடர் பல்லு தான் நமக்கு இருக்குது. ஸோ அதை தான் இந்த பல்லில் வந்துடும். அதான் உலத்திப்பாட்டு அப்படிங்கிறது பல்லுன்னு சொல்லலாம். பல்லில் தான் நம்ம முக்கூடர் பல்லு அப்படிங்கிற நமக்கு ஒரு இது இருக்குது. முக்கியமானது தான் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. 96 வகையில் ஒரு 5-6 இது தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. கலம்பகம் அது ஒரு சிற்றிலக்கிய வகை, அதில் நந்தி கலம்பகம் நமக்கு சாப்டரில் இருக்குது, சிலபஸில் இருக்குது. குறத்திப்பாட்டு அப்படிங்கிறதான் குறவஞ்சி அப்படின்னு சொல்லலாம், இல்லை குரம் அப்படின்னு சொல்லலாம். குறவஞ்சி குரம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த குறத்திப்பாட்டு. குறவஞ்சி நாடகம், குறவஞ்சி இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அதில் தான் திருக்குற்றால குறவஞ்சி வருது. அப்புறம் என்ன பாருங்கள், நிறையா இருக்குது. அப்புறம் தாண்டகம்னா திருக்குறு தாண்டகம், நெடுத்தின தாண்டகம் அப்படின்னு சொல்லிட்டு பக்தி இலக்கியத்தில் சொல்லுவாங்க. அடுத்தது தூது அப்படிங்கிறது ஒரு சிற்றிலக்கிய வகை தான். அதில் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து தமிழ் வீடு தூது. அப்புறம் பதிகம், பதிற்று பத்தந்தாதி, பரணி ஒரு சிற்றிலக்கிய வகை நமக்கு தெரியும். அதில் தான் நம்ம கலிங்கத்து பரணி நம்ம பார்க்குறோம். ஸோ கலிங்கத்து பரணி நமக்கு சிலபஸில் இருக்குது, அதுவும் ஒரு சிற்றிலக்கிய வகை. மும்மணி கோவை. ஸோ இதெல்லாம் 96 வகைகள் இருக்குது. இதுதான் கூகுளில் நீங்கள் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் 96 வகைகள். சிற்றிலக்கியங்கள் வகைகள் என்ன அப்படின்னா 96 வகைகள். அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ 96 வகை சிற்றிலக்கியங்கள் அது இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ
ஃபஸ்ட்டு டாப்பிக்கான திருக்குற்றால குறவஞ்சி நம்ம பார்த்துருவோம். திருக்குற்றால குறவஞ்சினா டைரெக்டாக நம்ம அதை பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு குறவஞ்சினா என்ன? குறவஞ்சி அப்படிங்கிறது சிற்றிலக்கிய வகையில் ஒன்று. இது ஒரு டிஎன்பிசி கொஷின். குறவஞ்சினா என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சிற்றிலக்கிய வகை அப்படிங்கிறது ஒரு டிஎன்பிசி ரீசன்ட் கொஷின். இப்போ குறவஞ்சியை பற்றி பேசிக்காக நம்ம பார்ப்போம். ஸ்கூல் புக்கில் கொடுத்தது தான், புது புக்கு பழைய புக்கு. குறவஞ்சிங்கிறது இது ஒரு வகை நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஒபேரா அப்படின்னு சொல்கிறாங்க. இது தெளிவாக பார்த்துக்கணும். மேபி கேட்கலாம் இது அடுத்த டைம். குறவஞ்சி என்பது ஒரு வகை நாடக இலக்கிய வடிவமாகும். குறவஞ்சி என்பது ஒரு வகை நாடக இலக்கிய வடிவமாகும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுங்க. ஒபேரா அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இப்போ குறவஞ்சிங்கிறது சிற்றிலக்கிய வகையில் ஒன்று. டிஎன்பிசி கொஷின். அடுத்து பாருங்கள், குறவஞ்சியோட வேறு பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறம் அப்படின்னு சொல்லலாம், குறத்திப்பாட்டு அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுமே டிஎன்பிசியில் கேட்ட கொஷின். குறம் அப்படின்னாலும் குறத்திப்பாட்டுனாலும் குறவஞ்சி அப்படியோட அதோட வேறு பெயர்கள். இப்போ குறவஞ்சியை வேறு என்ன சொல்லலாம்னா குறவஞ்சி இலக்கியம், குறவஞ்சி நாடகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ குறவஞ்சியிலேருந்து தான் திருக்குற்றால குறவஞ்சி. திருக்குற்றாலநாதர் சிவபெருமான தலைவனாக வச்சு வசந்தவல்லி அப்படிங்கிற ஒரு பெண்மணியை தலைவியாக வச்சு பாடப்பட்டதான் திருக்குற்றால குறவஞ்சி. அப்போ குறவஞ்சிக்கு பேசிக்காக குறம், குறத்திப்பாட்டு, குறவஞ்சி இலக்கியம், குறவஞ்சி நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறத்திப்பாட்டு அப்படின்னா என்னது? அந்த பெண்ணுக்கு குறி சொல்ல வர குறத்தி அவங்க வந்து பாட்டு பாடுவாங்க. இதேமாரி குறி சொல்கிற மாதிரி குறி வந்து சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற குறவன் குறத்தி இதுமாரி நான் போய் குறி சொல்ல போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவரோட கணவனாக இருக்கிற குறவன்கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்போ ஒரு பாட்டு மாரி படிப்பாங்க. அதுதான் அந்த குறத்தி பாட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குறிஞ்சி நில மக்களான குறவர்களின் வாழ்க்கையை காட்டும் சிற்றிலக்கியம் குறவஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே குறிஞ்சி அப்படின்னா என்னது? மலை சார்ந்த இடங்கள். இப்போ மலையில் தான் நம்ம அந்த குறவங்குறத்தி அவங்க அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து தான் அந்தமாரி குறி சொல்லி சொல்லிட்டு அதுக்கு நிறைய பரிசுகள், அந்த தங்க நகைகள்லாம் வாங்கி போய்ட்டு அதை பெருமையாக அதை சொல்லிக்குவாங்க. அப்போ குறிஞ்சி நில மக்களான குறவர்கள் அப்படின்னா என்னது? குறவன் குறத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் குறவர்கள் அப்படின்னு வருவாங்க. குறவர்களின் வாழ்க்கையை காட்டும் சிற்றிலக்கியம் குறவஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குறவஞ்சியை வேறு எப்படிலாம் சொல்லலாம்? இது எப்படி, இந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கும்? பாட்டுடை தலைவன் உலாவர கண்ட தலைவி ஒருத்தி, அத்தலைவன் மீது காதல் கொண்டு அவனை அடைய தவிக்கும் நிலையில் குறவ குலத்தை சார்ந்த பெண் ஒருத்தி அத்தலைவிக்கு கூறி பரிசில் பெறும் செய்திகளை கூறுதலால் குறவஞ்சி என்று பெயர் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, பாட்டுடை தலைவன் அதான் அந்த சிவபெருமான் திருக்குற்றாலநாதத்தில் வராரு. அந்த தலைவி பந்து விளையாண்டுட்ருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இது அந்த சிவபெருமான் மேலே காதல் வயப்படுறாங்க. அதுக்கு அந்த குறவர் குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து குறி சொல்கிறாங்க. குறி சொல்லி அப்போ அந்த தலைவிக்கிட்டேருந்து பரிசு வாங்கிக்கிறாங்க. இந்த செய்தியெல்லாம் சொல்கிறது தான் குறவஞ்சி அப்படின்றத கான்செப்ட். அதுதான் இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. கட்டிக்காரன் வரவு அப்படின்னா அந்த உலா வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறவர் தான் அந்த கட்டிக்காரன் வரவு அப்படின்ற மாரி. அதாவது அந்த அந்த சாமியை வந்து அப்படியே அந்த தாங்கிட்டு வர மக்களை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கட்டிக்காரன் வரவு, தலைவன் உலாவரல். தலைவன் அப்படின்னா அந்த தெய்வம் உலா வருது. தலைவி பந்தடித்து விளையாடுதல். தலைவி பந்தடித்து விளையாடுதல்னால் அந்த பெண்மணி வந்து பந்தடித்து விளையாடுறாங்க. உலாவரும் தலைவனை கண்டு காதல் கொள்ளுதல். அப்போ வர அந்த உலாவர தலைவனாக இருக்கட்டும், அந்த தெய்வமாக இருக்கட்டும், அவங்க மேலே காதல் கொள்கிறாங்க. ஆண்டாள் எப்படி அந்த பெருமாள் மேலே காதல் வயப்பட்டாங்க, விஷ்ணு சொல்லப்படுற அந்த பெருமாள் மேலே காதல் வயப்பட்ட மாரி இங்கேயும் அந்த குற்றால குறவஞ்சிலையும் ஒரு பெண்மணி கடவுள் மேலே, அதாவது சிவபெருமான் மேலே காதல் வயப்படுறாங்க. அதை கேட்டு அதை குறத்தி வருத்தல் குறத்தி வந்து வராங்க. குறத்தி தன் மலை வரத்தை கூடுதல். அப்போ அங்கே அந்த தலைவி, அதாவது உலா வரவங்க, அதாவது சாமி உலா வருது. உலா வரும்போது அந்த தலைவி அந்த இடத்துல விளையாண்டுட்ருக்காங்க. உலாவரை பார்த்துட்டு அந்த உலாவரை அந்த சாமி மேலே காதல் வயப்படுறாங்க. இதை வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. சொன்னோன்னே அவங்க பக்கத்தில் மலையிலேருந்து வந்த அந்த குறத்தி பெண்ணை அழைச்சிட்டு வந்து குறி சொல்ல வைக்கிறாங்க. இப்போ குறத்தி வந்து வந்தோடனே டைரெக்டாக இதுமாரி நீ தெய்வத்து மேலே வச்சுருக்கிற அந்த காதல் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லாமல் ஃபஸ்ட்டு அந்த குற்றால குறவஞ்சி, அதாவது அந்த மலை நாட்டோட வளத்தை வந்து சொல்கிறாங்க. அந்த குறத்தி மலை மேலேருந்து தான் வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மலையை பற்றி, மலையோட வளம் இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் அந்த குற்றால மலை தனது மலை வளத்தை கூறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தலைவியின் கையை பார்த்து குறி சொல்லுதல். அதுக்கப்புறம் அவங்க தலைவியோட கை, அப்புறம் அந்த ரேகை, அப்புறம் அந்த முக இதெல்லாம் பார்த்து குறி சொல்கிறாங்க. குறத்திக்கு பரிசு அளித்தல்.
டைப்பிங்கில் ஒரு சில இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்காதீங்க, கான்செப்டை புரிஞ்சுங்க. குறவன் குறத்தி உரையாடல். அப்போ குறி சொல்கிறாங்க, பாசிட்டிவாக சொல்கிறாங்க, இதேமாரி நீங்கள் அந்த காதல் வந்து வெற்றி அடையும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே பரிசும் கொடுக்குறாங்க. அந்த தலைவி வந்து குறி சொல்கிற குறத்திக்கு பரிசும் கொடுக்குறாங்க. பரிசு வாங்கிட்டு அவங்க கணவனாக இருக்கிற குறவன்கிட்ட போய் சொல்கிறாங்க, இதேமாரி நான் இதேமாரி ஒரு தலைவிக்கு வந்து குறி சொன்னேன், எனக்கு பரிசுலாம் நிறையா கொடுத்துருக்காங்க, தங்க நகைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அந்த உரையாடல், அதான் குறவன் குறத்தி உரையாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வாழ்தல்னால் ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடி வாழ்கிறாங்க, அதை கதை ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதாக குறவஞ்சி நூல் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா, சிவபெருமான் அந்த திருக்குற்றால குறவஞ்சியை பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். அது சிவபெருமான் உலா வராரு, ஒரு பெண் பந்து விளையாடுறாங்க, உலா வரதை பார்த்து இந்த பெண்ணு சிவபெருமான் மேலே காதல் வயப்படுறாங்க. இதை நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட, அந்த பெண்ணு வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த ஃப்ரெண்டு 100 மலையிலேருந்து வந்த குறத்தியை அழைச்சிட்டு வந்து குறி சொல்ல வைக்கிறாங்க. குறி சொல்லும்போது ஃபஸ்ட்டு அந்த குறத்தி அவங்க மலையை பற்றி ஜென்ரலாக அந்த தலைவிகிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் காதலும் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவாக சொல்கிறாங்க. சொன்னதுனால இந்த தலைவி வந்து இந்த பெண்ணுக்கு பரிசுகளாகிய தங்க நகைகள்லாம் கொடுத்து வழி அனுப்பிடுறாங்க. அந்த குறத்தி அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கணவனாக இருக்கிற குறவன் அவங்ககிட்ட சொல்லி அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இதை பற்றி தான் சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், குறவஞ்சியோட நூல்கள் முக்கியமானது. திருக்குறளாசப்ப கவிராயர் வந்து திருக்குற்றால குறவஞ்சி எழுதியிருக்காரு. இது கேட்ட கொஷின் தான், முக்கியமான கொஷின். அப்புறம் வரத நஞ்சையப்ப பிள்ளை அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழரசி குறவஞ்சி அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. இது ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா, அந்த வரத நஞ்சையப்ப பிள்ளை அப்படிங்கிறவங்க தமிழரசி குறவஞ்சி வந்து ஏற்றிருக்காங்க, அது அரங்கேற்றிய இடம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கரந்தை தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வரத நஞ்சையப்ப பிள்ளை அப்படிங்கிறவர் தமிழரசி குறவஞ்சியை ஏற்றிருக்காரு. முக்கியமான ஒரு கொஷின் பார்த்துங்க. அடுத்து வேதநாயக சாஸ்திரி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெத்தலேகம் குறவஞ்சி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இதுதான் 11th நியூ ஓல்டு புக்கில் இருக்கும். பாபநாச முதலியார் அவர் ஒன்று எழுதியிருக்காரு, கும்பேசர் குறவஞ்சி அப்படிங்கிறது டிஎன்பிசி யூனிட் 8 கேட்ட கொஷின். இது முக்கியமான கொஷின், அது பார்த்துங்க. அதுக்கப்புறம் கோட்டையூர் சிவக்குழுந்து தேசிகர், அவர் வந்து பார்த்திங்கன்னா சரபேந்திர பூபால குறவஞ்சி அப்படின்னு எழுதியிருப்பார். குமரகுருபரர் வந்து மீனாட்சிபுரம் அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ ஒரு சில இது முக்கியமானது இந்த இதுலேயும் கேட்குறாங்க. நூலாசிரியர் மாரி குறவஞ்சி நூல்கள், அது ஆசிரியர் யார் அப்படின்றத கேட்கலாம். ப்ரீவியஸ் கொஷினை வச்சு அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க. அதேமாரி இந்த குறவஞ்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியப்பா, வெண்பா, அப்புறம் சிந்து, கன்னி, இது எல்லாமே இந்த பாவகைகள்லாம் கலந்து பாடப்பட்ட பாடலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு பார்த்துங்க. அப்புறம் திருக்குற்றால குறவஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாரி சங்க இலக்கியங்களில் வந்து வீரர்கள், தலைவர்கள், தனி மனிதரை பற்றி சொல்லுது. பக்தி இலக்கியங்களில் கடவுளை பற்றி சொல்லுது. ஆனால் சிற்றிலக்கியங்களில் கடவுளோடு சேர்ந்து மனிதர்களையும் சேர்த்து வச்சு சொல்லுது. அப்படி சொல்லப்படுற இந்த குறவஞ்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இயற்றமிழின் செழுமையையும், இசைத்தமிழின் இனிமையையும், நாடகத்தமிழின் எளிமையையும் எளிமையையும் ஒருங்கே கொண்டு முத்தமிழ் காவியமாக திகழ்வது குற்றால குறவஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. 11th நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க. முக்கியமான இது, இயற்றமிழின் செழுமையையும், இசைத்தமிழின் இனிமையையும், நாடகத்தமிழின் எளிமையையும் ஒருங்கே கொண்டு முத்தமிழ் காவியமாக திகழ்வது குற்றால குறவஞ்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்னது, இங்கே வந்து இயல் தமிழும் இருக்குது, இசைத்தமிழும் இருக்குது, நாடகத்தமிழும் இருக்குது, மூணையும் கலந்த ஒரு முத்தமிழ் காப்பியமாக இந்த குற்றால குறவஞ்சி வந்து திகழ்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. குறவஞ்சியில் திருக்குற்றால குறவஞ்சி வந்து ஒரு முதல் நூலாக கருதப்படுது. அப்போ முதல் நூல் எது? திருக்குற்றால குறவஞ்சி. இந்த திருக்குற்றாலம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தென்காசி டிஸ்ட்ரிக்டில் குற்றாலம் என்னும் ஊரின் சிறப்பை புகழ்ந்து அங்குள்ள குற்றாலநாதர் சிவபெருமான் போற்றி பாடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம், அந்த குற்றாலத்தில் இருக்க திருக்குற்றாலநாதர் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் சிவபெருமான் கோயில் இருக்கும். அது சிவபெருமான் தான் இருப்பார். அவரை மையமாக வச்சு தான் அந்த கதையை, அந்த பாட்டை வந்து ஏற்றிருப்பாங்க. அந்த சாமி உலா வர மாரி அது குறி சொல்லி அதை இது பண்ணுற மாரி, ஒரு பெண் வந்து காதல் பண்ணி குறி சொல்லி இது பண்ணுற மாரி. அப்போ தென்காசி அருகில் அமைந்திருக்கும் குற்றாலம் என்னும் ஊரின் சிறப்பை புகழ்ந்து அங்குள்ள குற்றாலநாதரை சிவபெருமான் போற்றி பாடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் புக்கில் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தா தெளிவாக புரியாது. அதை ஒரு ஆர்டராக இப்படிலாம் பார்த்தா புரியும் அப்படிங்கிறதுல இதை ஒர்க் அவுட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் தேவையில்லாமல் இதை எதுக்கிட்ட பார்த்துக்கிட்டு நம்ம டேரெக்டாக கொஷின் பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே புரியாது.
அப்படின்னா அந்த 9 கொஸ்டின் நான் டேரெக்டாக அது ரீட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்தில் நான் ரீட் பண்ணிட்டு போயிடுவேன். பட் ஆனால் அது எதுக்கு படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம், திரும்ப அதை படிக்கக்கூடாது. ஒரு வாட்டி படித்தோம் அப்படின்னா அது மைண்டில் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி சரௌண்டிங்கில் வேறு எப்படி கொஸ்டின் மாற்றி கேட்டாலும் அதை நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி படிக்கணும். அப்போ திருக்குறள் ராசப்ப கவிராயன் கவிதை கிரீடம், அதாவது இந்த திருக்குற்றால குறவஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்குறள் ராசப்ப கவிராயர் அவருக்கு ஒரு கவிதை கிரீடமாக இருக்குது அப்படின்னு போற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கட்டினும் கலங்கினும் அப்படின்னு தொல்காப்பிய நூற்பால அடிப்படையில் இந்த இலக்கியம் வந்து தோன்றுச்சு அப்படிங்கிறத ஒரு குறிப்பு, அது தெரிஞ்சுங்க. அப்புறம் நம்ம சொன்ன மாரி இசை நயமும் ஓசை நயமும் மிகுந்த நூல் இந்த குற்றால குறவஞ்சி. திருக்குற்றாலத்தில் எழுந்தருளியிருக்கும் குற்றாலநாதரை தலைவனாகவும் வசந்தவள்ளி தலைவியாகவும் வைத்து பாடப்பட்டது. இந்த வசந்தவள்ளி அப்படிங்கிறது மனிதர், திருக்குற்றாலநாதர் அவர் வந்து தெய்வம். இப்போ கடவுளையும் மனிதர்களையும் கம்பைன் பண்ணி பாடுறது தான் அந்த சிற்றிலக்கியங்கள் அப்படின்றது நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம். இதில் பாருங்கள், குற்றாலமலையின் வளமும் எழிலும் வசந்தவள்ளி பந்தடித்தல், குறத்தி மலைவளம் கூறுதல், அப்புறம் குறத்தி குறி கூறுதல், குறவன் குறத்தி உரையாடல் போன்ற பகுதிகள்லாம் அந்த குற்றால குறவஞ்சில் இருக்கும். அப்போ குற்றால மலையின் வளம் குறித்து சொல்லியிருப்பாங்க. இந்த 6th ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. திரும்ப அதே தான் முன்னாடியே போட்டாச்சு, திரும்ப செகண்ட் டைம் போட்டுருங்க. இப்போ திருக்குறள் ராசப்ப கவிராயரை பற்றி நம்ம பார்த்துருவோம். திருக்குறள் ராசப்ப கவிராயர் அப்படிங்கிறவர் இது எப்படி ஏற்றினார், யார் சொல்லி ஏற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற முத்து விசயரங்க சொக்கலிங்கனார் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் விருப்பப்பட்டிருக்காரு இந்தமாரி திருக்குற்றாலநாதர் கோயில் சிவபெருமானை வச்சு ஒரு குறவஞ்சி இது ஏற்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் விருப்பத்திற்கு இணங்க இவர் வந்து அரங்கேற்றிருக்காங்க. யார், திருக்குறள் ராசப்ப கவிராயர். இவர் என்னவா இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திருக்குற்றால கோயிலில் வந்து பணி புரிஞ்சிருப்பார். அந்த பணிபுரிகிற காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா சைவ சமய கல்வியிலும் இலக்கிய அதாவது இலக்கிய இலக்கணங்களிலும் தேர்ச்சி பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கோயிலில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த கோயிலில் இன்சார்ஜுமே இருந்திருக்கலாம் மதுரை முத்து விஜயரங்க சொக்கலிங்கர். அவர் வந்து அவர் விருப்பத்துக்கு கேட்கும்போது இதுமாரி ஒரு சிற்றிலக்கியங்களை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஒரு கற்பனையாக வந்தால் தான் அந்த திருக்குற்றால குறவஞ்சி. இதில் அந்த ஓசை நயம் கவிதை நயம்லாம் இருக்கும். சொல்கிற மாதிரி முத்தமிழ் காவியமாக இருக்குது. இயல் இசை நாடகம் 3மே கம்பைன் பண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திருக்குறள் ராசப்ப கவிராயர் வந்து திருநெல்வேலியில் தோன்றியவர் அப்படின்னு சொல்லி 11th நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க. தோன்றியவர் அப்படின்னா அது புது புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. கொஷின் கேட்டால் அப்படியே புக்கில் இருக்கிறதா அந்த டேரெக்டாக கேட்பாங்க. அதை நம்ம மாற்றி கொடுக்க வேணாம், அதனால் அப்படியே நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ திருக்குறள் ராசப்ப கவிராயர் திருநெல்வேலியில் தோன்றியிருக்காரு. அதே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பழைய கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மேலகரம், அவர் ஊர் பேர் வந்து மேலகரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் அந்த குற்றாலம் பக்கத்தில் தான் இருக்கிற ஒரு ஊர் தான். கவர்மெண்ட் மெட்டீரியலில் இது கொடுத்துருப்பாங்க. 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அவர். குற்றாலநாதர் கோயிலில் பணிபுரியும் காலத்தில் அதான் நம்ம இதை பார்த்தாச்சு. அந்த கோயிலில் பணிபுரிஞ்சுக்கிட்டே அவர் வந்து சைவ சமய கல்வியில் தேர்ச்சி பெற்றிருக்காரு, இலக்கிய இலக்கணங்கள்லேயும் தேர்ச்சி பெற்றிருக்காரு. இவரோட நூல்கள் முக்கியம், 11th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். திருக்குற்றால குறவஞ்சி இதை தான் வந்து திருக்குறள் ராசப்ப கவிராயரோட கவிதை கிரீடம் அப்படின்னு போற்றப்படுது. எது, திருக்குற்றால குறவஞ்சி அப்படிங்கிறது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். அடுத்து பாருங்கள், குற்றாலத்தின் மீது தலப்புராணம் அப்படிங்கிற ஒரு இதுவும் பாடியிருக்காரு. 2மே சேமாக தான் வருது. மாலை அப்படின்னு ஒரு நூலை ஏற்றிருக்காரு. சிலேடைன்னு ஒரு நூலை ஏற்றிருக்காரு. பிள்ளைத்தமிழ், யமக அந்தாதி இது எல்லாமே திருக்குறள் ராசப்ப கவிராயர் இயற்றிய நூல்கள். சிறப்பு பெயர் திருக்குற்றாலநாதர் கோயில் வித்வான். கண்டிப்பாக இது வந்து அடுத்த டைமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது முக்கியமாக ஒரு கண்டென்ட்டு. அதாவது திருக்குறள் ராசப்ப கவிராயரோட சிறப்பு பெயர் என்ன, இல்லை பட்ட பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான். ஏன்னா அந்த கோயிலில் தான் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த கோயிலில் ஒர்க் பண்ணும்போது சைவ சமய கல்வியெல்லாம் இலக்கண கல்வி எல்லாமே தேர்ச்சி பெற்றிருக்காரு. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அங்கே இருக்கிற முத்து விஜயரங்க சொக்கலிங்கர் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த குற்றால குறவஞ்சி ஏற்றிருக்காரு. அதனால் இவர் வந்து திருக்குற்றாலநாதர் கோயில் வித்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கண்டென்ட்டு. இப்போ நம்ம அந்த பாயிண்ட்லாம் எங்கெங்கே நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸ்கூல் புக்கில் எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு. திருக்குற்றாலநாதர் இங்கே பாருங்கள், சிற்றிலக்கியங்கள் கடவுளோடு மனிதர்களையும் பாடின, அவற்றுள் இயற்தமிழ் செழுமையையும் இசைத்தமிழ் இனிமையையும் நாடகத்தமிழ் எளிமையையும் ஒழுங்கை கொண்டு முத்தமிழ் காவியமாக திகழ்கிறது குற்றால குறவஞ்சி. இந்த இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. சங்க காலத்தில் எப்படி இருந்துச்சு, சமய நூல்கள்லாம் எப்படி இருந்துச்சு, சிற்றிலக்கியங்கள் எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிற பேசிக் இன்ட்ரொடக்ஷன் நுழைமுன் இதிலேருந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இந்த தெய்வமணி மாலையில் ராமலிங்க அடிகள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவர் சிந்தனையின் ஊன்றுகோலாக
சென்னையில் இருக்கிற கந்தக்கோட்டம் முருகப்பெருமான் கோயில், அந்த கந்தக்கோட்டம் அதுதான் திகழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது இந்த நுழைமுன் அதில் தான் இருக்கும். அதுமாரி நுழைமுன்னில் இருக்கிற முக்கியமான ஏதாவது கண்டென்ட் கொடுத்தாங்கன்னா அது கொஸ்டின் வரத்துக்கு பாசிபிள் இருக்குது. அப்புறம் பாருங்கள், குறவஞ்சி என்பது ஒரு வகை நாடக நூல். இது ஒரு சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. இது ஒரு கொஸ்டின், டிஎன்பிசி கொஸ்டின், கேட்ட கொஸ்டின். இதில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒபேரா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இந்த போய் குறி சொல்லிவிட்டு இந்த குரத்தி போயிட்டு குறி சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்காரர் சிங்கன் அவங்ககிட்ட வந்து 2 பேரும் உரையாடுறாங்க. இதேமாரி குறி சொல்ல போயிட்டாங்க. அது ஆனால் குறவனுக்கு தெரியாது. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நகைகள் பரிசெல்லாம் வாங்கிட்டு வந்து சிங்கன்ட்ட வந்து பார்க்குறாங்க. இத்தனை நாளாக என்னுடன் சொல்லாமல் எங்கே நடந்தாய் நீ சிங்கி அப்படின்னு கேட்குறாங்க. கொத்தார் குளத்தாருக்கு வித்தாரமாக குறி சொல்ல போனேனடா சிங்கா. பாட்டே நம்ம பார்த்துருப்போம், சினிமா பாட்டலாம், சிங்கா சிங்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த உரையாடல் கான்வர்சேஷன் தான் அதுதான். அது பாடல் கிடையாது, ஜஸ்ட் இது கான்வர்சேஷன் தான். அதனால தான் சொல்கிறாங்க இயலும் இருக்கும், அதாவது இசையும் இருக்கும், இயலும் இருக்கும், நாடகமும் இருக்கும் குறவஞ்சியில். அப்புறம் பாருங்கள், இந்த இதில் இருக்கிறதா அந்த ராசப்ப கவிராயரோட கவிதை கிரீடம் அப்படின்னு இந்த திருக்குற்றால குறவஞ்சியை வந்து போற்றப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் தென்காசி பக்கத்தில் இருக்கிற குற்றாலம் அதோட சிறப்பு, குற்றாலநாதரை போட்டு இது பாடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவர் திருநெல்வேலியில் தோன்றினார். அது அப்புறம் அங்கே இருக்கிற சைவ சமய கல்வியிலும் இலக்கண இலக்கியத்திலும் தேர்ச்சி பெற்றவர். இவர் இயற்றிய நூல்கள் இதெல்லாம் நம்ம ஆர்டராக நம்ம பார்த்தாச்சு. அப்புறம் இது முக்கியமானது, நியூ கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. குற்றால குறவஞ்சி 6th ஓல்டு புக்கு. வாரணங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அப்படிங்கிற பாட்டு ஒரு அருமையான பாட்டு. ஆக்சுவலாக இது வந்து 2 பொருளாக கொடுத்துருப்பாங்க, 2 பாடலாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாட்டு, 2வது பாட்டு. ஃபஸ்ட்டு மலையை பற்றி சொல்லியிருப்பாங்க, 2வது வந்து அந்த குற்றால நாடு அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. குற்றால மலை, குற்றால நாடு. இப்போ குற்றால மலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சிறப்பித்து இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. குற்றால நாடு பற்றி இதை சொல்லியிருப்பாங்க. 2லேருந்துமே கொஸ்டின் கேட்டிருக்கு. இந்த ஓட காண்பது பூமுனல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம் அப்படிங்கிறத ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்புறம் தேனருவி திரை எழுப்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுக்கும் அப்படிங்கிற இது ஒரு கொஸ்டின் நியூ கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. திருக்குற்றால அருவியை பற்றி பேஸ் பண்ணி வரும். ஸோ அப்போ இதை தெளிவாக படிச்சுக்கணும். பெத்தலகேம் குறவஞ்சி அப்படிங்கிறது ஜஸ்ட் இதை பார்த்துக்கலாம். இது வந்து இயேசு பெருமான தலைவனாக வச்சு பாடியிருப்பாங்க. பாருங்கள், மன்னர் இயேசுவாகவும், அதாவது உலாவரும் மன்னர் இயேசுவாகவும், தேவமோகினியாகிய தலைவி சீயோன் மகளாகவும், குறவஞ்சி விசுவாசமாகவும் குறி சொல்லியிருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் இது பார்த்துங்க. ஏன்னா நமக்கு சிலபஸில் இருக்கிறது திருக்குற்றால குறவஞ்சி மட்டும்தான். பட் ஆனால் குற்றால குறவஞ்சி, அது குறவஞ்சி அப்படின்னு ஆரம்பிக்கிற நூல்கள் அதுக்கு ஆசிரியர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ அதனால் இதுக்கு ஆசிரியர் பெத்தலகேம் குறவஞ்சி அப்படிங்கிறதுக்கு ஆசிரியர் வந்து தஞ்சை வேதநாயக சாத்திரியார். இது நம்ம ஆல்ரெடி இந்த இன்ட்ரடக்ஷன்லேயே நம்ம சொல்லியாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ 11th நியூ புக்கு, 6th ஓல்டு புக்கு, 11th ஓல்டு புக்கு. இப்போ நம்ம கொஸ்டின் நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், நியூ கொஸ்டின் அசிஸ்டன்ட் ஜெயிலர் 2023 கேட்ட கொஸ்டின். தேனருவி திரை எழுப்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த பாடலடிகளில் வானின் வழி ஒழுகுவதாய் சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவி எது அப்படின்னு கேட்குறாங்க. திருக்குற்றால அருவி. ஆக்சுவலாக இது வந்து திருக்குற்றால குறவஞ்சியில் வர ஒரு பாட்டு. அப்போ அதில் அந்த அருவியை எதை பற்றி பேசியிருப்பாங்க? திருக்குற்றாலம், அந்த குற்றாலத்தில் விட்ற அந்த அருவியை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து புக்கில் இருக்குது, பார்ப்போம். ஸோ 6th ஓல்டு புக்கு குற்றால குறவஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு குற்றாலமலையின் வளம் அதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பாருங்கள், தேனருவி திரை எழுப்பி வானின் வழி உலகும் செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அலை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அருவியின் அலை உயர்ந்து எழுப்பி வானத்தையே தொடும் அந்த அலை நீரில் கதிரவனின் தேரில் பூட்டிய குதிரைகளின் கால்களும் தேரின் சக்கரங்களும் வலிக்கு விழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்போ இந்த பாட்டை பார்ப்போம். ஒன்றும் கிடையாது. வாரணங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம். வாரணங்கள்லாம் ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்கு. இந்த ஆண் குரங்கு என்ன பண்ணோம், அந்த பழம்லாம் அந்த மலையில் இருக்கிற பழத்தெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டு குரங்கிட்ட போய் கொடுக்கும். அதை மந்தியோடு கொஞ்சம் அதை கொடுத்து கொஞ்சம் விளையாண்டு சாப்பிட்டுருக்கோம். அந்த அந்த பெண் குரங்கு அதை சாப்பிட்டு ஒரு சில இது கீழே விழுவோம். மந்தி சிந்து அப்படின்னா அந்த அந்த பெண் குரங்கு சிந்துற ஒரு சில பழங்களை மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அப்படின்னு சொல்கிறாங்க. வான்கவிகள் அப்படிங்கிறது தேவர்களே வந்து கொஞ்சறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வான்கவிகள் கெஞ்சும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், காணவர்கள் வெளியெறிந்து வானவரை அழைப்பர். அப்போ காணவரை வெளியெறிந்து வானவரை அழைப்பர் அப்படின்னா அந்த பாட்டை மீனிங் பார்த்துருவோம். இதை ஃபஸ்ட்டு இதை ஒரு வாட்டி படிச்சுட்டு அப்புறம் அந்த பாட்டை படித்தோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும். வளைந்த இளம்பிறையை தன் சட்டையில் அணிந்த சிவபெருமான் வீற்றிருக்கும் மலை குற்றால மலை. மலையை பற்றி சொல்கிறாங்க. அதுதான் எங்கள் மலை. இந்த மலையில் ஆண் குரங்குகள் பெண் குரங்குகளுக்கு பழங்களை பறித்து கொண்டு வந்து தரும். உண்ணும்போது பெண் குரங்குகள் பழங்களை தவற விட்டுவிடும். அவை சிந்தும் பழங்களை கேட்டு தேவர்கள் கெஞ்சி நிற்பார்கள். மேலே இருக்க தேவர்கள் வந்து கெஞ்சி நிற்பார்கள். அதான் வான்கவிகள் அப்படின்னு சொல்கிறோம். உயர்ந்த எங்கள் மலையில் உள்ள காணவர்கள், தேவர்கள், வானத்தில் இருக்கும் தேவர்களை கண் சிமிட்டி அழைப்பார்கள். சரி, காணவர்கள்லாம் அந்த மக்கள் வானத்தில் இருக்க தேவர்களை வந்து கண் சிமிட்டி அழைப்பார்களாம். அடுத்தது பாருங்கள், சித்தர்கள் இரைப்பை நீக்கும் மூலிகைகளை எங்கள் மலையில் வளர்த்து வருவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அருவியின் அலை உயர்ந்து எழும்பி வானத்தையே தொடும். அப்போ அந்த அருவியில் கொட்டுற மழை நீர் வந்து அப்படியே அலையாக வருது. அந்த அலை வந்து வானத்தையே போய் தொட்டு வருதான். அந்த அலை நீரில் கதிரவனின் தேரில் பூட்டிய குதிரைகளின் கால்களும் தேரின் சக்கரங்களும் வலிக்கு விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த ஃபஸ்ட்டு பாடலோட மீனிங். இதை தெளிவாக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இதை ரெண்டும் கொடுத்து கொஸ்டின் கேட்டாலும் கேட்கலாம், இதை ரெண்டும் கொடுத்து கேட்கலாம்னு கேட்கலாம், லாஸ்ட் ரெண்டு இதுவும் கொடுக்கலாம். அப்போ ஆண் குரங்கு வந்து பெண் குரங்கிட்ட கொடுக்குது. அந்த பழத்தை சாப்பிட்ருப்போம், அது கீழே சிந்துது. அது சிந்துற பழத்தைனாச்சும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இந்த மேலே இருக்கிற தேவர்களை வந்து கெஞ்சுறாங்க. காணவர்கள் அதை பார்த்து வானவர்களை வெளியெறிந்து வானவர்களை அழைப்பர். கமனசித்தர்னா சித்தர்கள், வான்வழியில் பறக்கிற சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து காயசித்தி விளைப்பர். காயசித்தினா அந்த மூலிகையை வந்து விளைவிப்பாங்களாம் அந்த மலையில். தேனருவி திலை எழும்பி வானின் வழி ஒழுகும் அப்படின்னா அந்த குற்றால நதி, அந்த நதி வந்து அப்படி அலையாக அப்படி வரும்போது அந்த அலைகள் வந்து வானையே போய்ட்டு தொட்டு வருமா. வானின் வழி ஒழுகும். செங்கதிரோனா அந்த கதிரவன் அந்த சாமி, அந்த கதிரவன் வந்து பரிக்கால்களும் தேர்கால்களும் வழுக்கும். அவரோட அந்த குதிரையோட, அதாவது குதிரை வண்டியில் வராரு. அந்த குதிரை தேர் வண்டியை குதிரை இழுத்துட்டு வருது. அப்போ குதிரைகளோட கால்களும் சரி தேர்கால்களும் சரி வழுக்குமா அந்த தண்ணியில் அப்படின்னு சொல்கிறாங்க. கூணல் இளம் பிறை முடிந்த வேணி அலங்கார குற்றால திரிக்கூட மலையங்கள் மலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதை தான் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வானில் வழி உலகம் அப்படின்னா அந்த அருவியை பற்றி சொல்கிறாங்க. இந்த அருவி எதை பற்றி சொல்கிறாங்க? திருக்குற்றால அருவி, அதை பற்றி தான் சொல்கிறாங்க. அதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதில் இந்த பாடலடியில் வான்வழி ஒழுகுவதாய் சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பாட்டு திருக்குற்றால குறவஞ்சினாவே அப்போ திருக்குற்றால அருவியை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. டக்குன்னு அதை போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், குறவஞ்சி என்பது டேஸ் என்னன்னு கேட்குறேன். குறவஞ்சினா சிற்றிலக்கியங்களில் ஒன்று. சங்க இலக்கியங்கள் வராது, காப்பி இலக்கியங்கள் வராது, உரைநடை இலக்கியங்களும் வராது. குறவஞ்சி அப்படிங்கிறது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. இது எங்கே இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாருங்கள், குறவஞ்சி என்பது ஒரு வகை நாடக இலக்கிய நூல். இது சிற்றிலக்கிய வகைகள் ஒன்று. இதை தான் அங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குறவஞ்சி அப்படிங்கிறது சிற்றிலக்கிய வகைகள் ஒன்று. இப்போ குறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம். நியூ புக்கு 11ல் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், குரம் இனம் கூறப்பெறும் சிற்றிலக்கிய வகை எது அப்படின்னு கேட்குறாங்க. குறவஞ்சி. அப்போ குறவஞ்சியோட வேறு பெயர்கள் வந்து நியூ கவர்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் குரம்பாட்டு, அப்புறம் குறவஞ்சி இலக்கியம், குறவஞ்சி நாடகம், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஓல்டு கவர்மெண்ட் மெட்டீரியல். புது கவர்மெண்ட் நியூ அண்ட் ஓல்டு ரெண்டுமே நான் வந்து டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துங்க. அதில் போய்ட்டு ஃபைல்ஸில் செக் பண்ணிங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். அது தேவையானதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பாருங்கள், குறவஞ்சி, அதில் திருக்குற்றால குறவஞ்சியில் குறவஞ்சியோட வேறு பெயர்கள் இங்கே கொடுத்துருப்பாங்க. குறத்திப்பாட்டு, குறவஞ்சி இலக்கியம், குறவஞ்சி நாடகம் அப்படிங்கிற குரம் அப்படிங்கிறது குறவஞ்சியோட வேறு பெயர்கள். அது ஓல்டு கவர்மெண்ட் மெட்டில் கொடுத்துருக்காங்க.
ஸோ அப்போ குரம் என கூறப்படும் சிற்றிலக்கிய வகை அப்படின்னா குறவஞ்சி. அடுத்து பாருங்கள், வரத நஞ்சையப்ப பிள்ளை தான் இயற்றிய தமிழரசி குறவஞ்சி என்னும் நூலை எங்கு அரங்கேற்றினான்னு கேட்குறாங்க. கரந்தை தமிழ்ச்சங்கம். கவர்மெண்ட் மெட்டீரியலில் அதோட குறவஞ்சி நூல்கள் கொடுத்துருப்பாங்க. அதாவது வரநஞ்சப்ப பிள்ளை தமிழரசி குறவஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கே அரங்கேற்றினாங்க அப்படின்னு கொடுக்கல. பட் இந்த கொஷின்லேருந்து அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் ஸ்டார்டிங்கில் நோட் பண்ணிக்கோங்க சொல்லியிருந்தேன். அப்புறம் திருக்குட ராசப்ப கவிராயர், அது நமக்கு தெரியும். இதில் வந்து பாபநாச முதலியார் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்க மாட்டாங்க. அது வந்து யூனிட் 8ல் கேட்டிருக்காங்க. அதையும் நான் ஆட் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில். ஸோ அப்போ இந்த கொஷின் பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், பொருந்தாத இணையை குறிப்பிடுக. சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இங்கே போட்டிருக்கோம். ஸோ 96 கரெக்டு தான். அடுத்து திருக்குறள் வந்து முப்பால், அதுவும் கரெக்டு. மலைப்படுகடாம் கூத்தராற்றுப்படை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆற்றுப்படை நூல்கள் 5, அதில் மலைப்படுகடாமும் 1. மலைப்படுகடாமல் கூத்தராற்றுப்படை அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டு தான். பரிபாடல் 10 பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரிபாடல் வந்து 8 தொகையில் வரும், 10 பாட்டில் கிடையாது. அதெல்லாம் தப்பு. அடுத்து பாருங்கள், திருக்குற்றால குறவஞ்சி பற்றிய கீழ்காணும் கூற்றுகள் சரியானவை எதுன்னு கேட்குறாங்க. திருக்குற்றால குறவஞ்சி நூலை இயற்றிய திருக்குட ராசப்ப கவிராயர் மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர். இது கரெக்டு. திருக்குற்றாலநாதர் உலா வரும்போது அவரை கண்டு பெண் ஒருத்தி அவர் மீது அன்பு கொண்டு நெளிவதையும் அவளுக்கு குறி சொல்வதையும் குற்றால குறவஞ்சியோட மையக்கருதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு. குறவஞ்சி 90 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று சொல்கிறாங்க. 90 வகையாக இருக்குது, இல்லை 96. அப்போ இது தப்பு, 3வது தப்பு. வசந்தவள்ளி திருமணம் எனவும் இந்நூல் அழைக்கப்படுகிறது. குறப்பாட்டு அப்படின்னு சொல்லலாம். வசந்தவள்ளி அப்படிங்கிறது அந்த திருக்குற்றாலநாதர் மீது காதல் வாயப்பட்ட பெண்ணு. அதனால் இது வசந்தவள்ளி திருமணம்லாம் சொல்ல மாட்டாங்க, கல்யாணம்லாம் ஆகாது. அதை பற்றி பாடுறது தான் அந்த பாட்டு. அதனால் வசந்தவள்ளி திருமணம்னு சொல்கிறாங்க. இது தப்பு. அப்போ 1, 2 சரி, 3, 4 தவறு. இந்த மேலகரம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். திருக்குட ராசப்ப திருக்குற்றால குறவஞ்சி கவர்மெண்ட் மெட்டீரியல் ஓல்டு இதில் பாருங்க, ஊர் திருக்குட ராசப்ப கவிராயர் வந்து ஊர் வந்து மேலகரம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓல்டு புக்கில் இருக்குது, ஓல்டு கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்குது. இது மற்றதெல்லாம் புக்லேயே இருக்குது, ஓல்டு புக்லேயே இருக்குது, நியூ புக்லேயே இருக்குது. அடுத்து பாருங்கள், ஓட காண்பது பூம்புணல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் யாது அப்படின்னு கேட்குறாங்க. குற்றால குறவஞ்சி 6th ஓல்டு புக்கில் இருக்குது. இப்போ அசிஸ்டன்ட் ஜெயிலரில் இந்த தேனருவி திளை எழுப்பி வானின் வழி உலகும் செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுக்கும் அப்படிங்கிறது அந்த அருவி எந்த அருவியை பற்றி சொல்லுது அப்படின்னா திருக்குற்றால அருவி அப்படிங்கிறத ஆன்சராக இருந்துச்சு. அது கீழே இருக்கிற பாட்டு தான் பழைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து அந்த திருக்குற்றால நாட்டை பற்றி, அந்த நாட்டோட வளத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓட காண்பது பூம்புணல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம். அதாவது அங்கே திருக்குற்றால நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து ஓடலாம் மாட்டாங்க, பயந்துட்டு போய் ஓட மாட்டாங்க. அங்கே ஆற்றுல வர தண்ணி அந்த வெள்ளம் தான் ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம், மக்கள் வந்து ஒடுங்கிலாம் போய் இருக்க மாட்டாங்க. அந்த தியானம் பண்ணுற அந்த தியானம் பண்ணுறவங்க தான், அந்த மனசு தான் அவங்க இதுதான் ஒடுங்கி இருக்கும் அப்படின்னு. யோகியர்னால் அந்த தியானம் பண்ணுறவங்க, அவங்க உள்ளம் தான் ஒடுங்கியிருக்கும், மக்களோட உள்ளம் ஒடுங்கியிருக்காது. வாட காண்பது மின்னார் மருங்கு. இதில் கீழே அந்த பாடலில் இது ஒரு வாட்டி நீங்கள் படிச்சுன்னா உங்களுக்கு புரியும். குற்றாலநாத சிவபெருமான் வாழும் நாடு எங்கள் நாடு, எங்கள் நாட்டில் மக்கள் அஞ்சி ஓடி போவது இல்லை, வெள்ளம்தான் ஓடும். மக்கள் இங்கு ஒடுங்கி இருப்பதில்லை, தவம் செய்வோரின் உள்ளம்தான் ஒடுங்கி இருக்கும். மக்கள் இங்கு நோய் வறுமையால் வாடுவது இல்லை, பெண்களின் மெல்லிடை மட்டுமே வாடும். மக்கள் இங்கு வருந்துவது இல்லை, முத்துக்கள் ஈனும் சங்குகள் மட்டுமே வருந்துகின்றன. இங்கு பயனற்றவை என எவையும் தூக்கி போடுவது இல்லை, விதைகள் மட்டுமே மண்ணில் போடப்படுகின்றன. மக்கள் இங்கே துன்பத்தில் புலம்புவதில்லை. இதெல்லாம் பேசிக்காக அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் இது ஒரு வாட்டி பார்த்துங்க. இதில் இந்த ஃபஸ்ட் 2 லைன் கொடுத்து இது எந்த நூல்னு கேட்டிருக்காங்க. திருக்குட ராசப்பர் கவிராயர் எழுதுனா திருக்குற்றால குறவஞ்சி. ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் குற்றால குறவஞ்சி. குற்றால குறவஞ்சினாலும் திருக்குற்றால குறவஞ்சினாலும் ஒன்று தான். இது வந்து படிக்காசு புலவர் எழுதுனது, இது தெரியாமல் இங்கே போட்டிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், லாஸ்ட் கொஷினு. கும்பேசர் குறவஞ்சியை பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. பாபநாச முதலியார். இது எங்கே இருக்குன்னு புக்கில் தேடி பார்த்தா கிடைக்கல. உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புக்கோட பேஜ் நம்பர் எந்த புக்கு அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள்.
கவர்மெண்ட்லேயும் இதை கொடுக்கல. பாபநாச முதலியார் என்னன்னா கும்பேச குறவஞ்சி அப்படிங்கிறத பாடியிருக்காரு. குறவஞ்சி நூல்களில் இது ஒரு நூல்கள் யூனிட் 8ல் கேட்டிருக்காங்க. யூனிட் 8 பொறுத்தவரையிலையும் இலக்கிய வரலாறு அப்படின்னு, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கிற அந்த இலக்கிய வரலாறுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கூட எடுத்து வைக்கலாம். இது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இதே கொஸ்டின் திரும்ப வந்துச்சுன்னா நம்ம இதை ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ கும்பேசர் குறவஞ்சியை பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. பாபநாச முதலியார். யூனிட் 8ல் இருக்கிற கொஸ்டின். ஸோ அவ்வளோதான். சிற்றிலக்கியங்கள்லாம் என்னென்னு பார்த்துருப்போம். திருக்குற்றால குறவஞ்சி ஃபஸ்ட்டு. குறவஞ்சின்னு என்னென்னு பார்த்தாச்சும், சிற்றிலக்கியங்கள்லாம் என்னென்னு பார்த்தாச்சு, குறவஞ்சினா என்னென்னு பார்த்தாச்சு, திருக்குற்றால குறவஞ்சினால் என்னென்னு பார்த்தாச்சு, அப்புறம் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாச்சு. இதை 4மே தெளிவாக ஒரு வாட்டி ஸ்டார்டிங்லேருந்து சப்போஸ் ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா பாஸ் மோடில் வச்சுனாச்சும் பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெளிவாக இந்த ஃபஸ்ட் டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் கலிங்கத்து பரணி நம்ம வீடியோ பார்க்கும்போது நீங்கள் அதை தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ எப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதுமாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த கலிங்கத்து பரணி முத்தல் 1000 இலக்கண வீடியோஸ்லாம் உண்மை ஒன்றா உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். அதுமாதிரி நம்ம டெலகிராமோட லிங்க் நான் கீழே கொடுத்துருப்பேன். எல்லா வீடியோலையும் இருக்கும். எந்த வீடியோ செக் பண்ணிங்கனாலும் ஃபஸ்ட் லிங்க் அதான் இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஃபைல்ஸில் போய்ட்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கும். அதுமாரி தமிழுக்கு முக்கியமான மெட்டீரியல் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஓல்டு புக்கோட பிடிஎஃப், கம்பைன் பிடிஎஃப் இதெல்லாமே நான் அதில் அனுப்பியிருப்பேன். அப்புறம் ஒரு சில அதர் இன்ஃபர்மேஷனும் அதில் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.